குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது வந்து ரசிகர்கள் பயங்கரமாக வந்து கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள். ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா அஜித் அவர்களோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரொம்ப சூப்பரான ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து முக்கியமாக வந்து தலை அஜித் அவர்களோட லுக் வந்து பயங்கரமாக வந்து நடுவில் இருக்க அஜித் வந்து ரொம்ப டெரராகவும், சைடில் ரைட் சைடில் இருக்க அஜித் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஃபன்னான ஒரு அஜித், அதே சமயம் வந்து ஒரு டெரரான லுக்கில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ரைட் சைடில் வந்து பார்க்கும்போது வந்து கொஞ்சம் வந்து டெரரான, அதே சமயம் வந்து ஒரு ரவுடிசம் காட்டுற அஜித் மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இதெல்லாமே தாண்டி அஜித் அவர்கள் மிடில் ஃபிங்கரை வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்து சென்சார் இஷ்யூனால் வந்து அந்த மிடில் ஃபிங்கர் வந்து பிளட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அஜித் அவர்களை சுற்றி வந்து ஃபுல்லாக கன் வந்து இருக்குது. இந்த மொத்த போஸ்டரையும் வச்சு பார்க்கும்போது வந்து இதோ வந்து கம்ப்ளீட்டான ஒரு கேங்ஸ்டர், அதே சமயம் வந்து ஒரு ஃபன்னான ஒரு கேங்ஸ்டராக இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரிகிறது. லைக் வந்து வேதாளம் படம் எல்லாருமே பார்த்துருப்போம். வேதாளம் படத்தில் வந்து எப்படி வந்து அஜித் அவர்கள் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த போஸ்டர் பார்த்த உடனே வந்து நமக்கு வந்து தோணுகிறது. அதுக்கப்புறமா பின்னாடி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 லுக்குக்கும் பின்னாடி வந்து ஒரு லாரி வந்து வச்சிருக்காங்க. அந்த லாரியில் தான் வந்து குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாரி வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா பின்னாடி பார்த்தா சேர் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு ஷோபாவில் வந்து அஜித் அவர்கள் உட்காந்துருப்பாங்க. அது சுற்றியும் வந்து நெருப்பெறிகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து 2-3 பாம்பு வந்து பறக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபன்னான ஒரு கேங்ஸ்டராக வந்து அஜித் அவர்கள் நடிக்க போகிறாங்க. லைக் வந்து நாம் எல்லாருமே படம் பார்த்துருப்போம். ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அன்பானவன், அடங்காதவன், அசராதவன், அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி. இந்த திரைப்படம் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு திரைப்படத்தை இந்த அஜித் அவர்களை வைத்து பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.